கார்த்திகை தீபம் அன்னைக்கு காலையிலேயே வீட்டு வாசல்ல மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு அந்த நாளை சிறப்பாக தொடங்கணும். தீபம் ஏற்றுவதற்கான காரணங்கள் மனுஷனுடைய நல்வாழ்வு, உள்வளர்ச்சி, முக்தியை நாடி செல்வதுன்னு நிறைய விஷயங்க இருக்குது. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் டிசம்பர் மாதம் 4 முதல் 13ஆம் தேதி வரை 10 நாள் மகா உற்சவம் நடைபெறுகிறது. தமிழ் மாதத்திலேயே 8வது மாதம் கார்த்திகை மாதம் பல்வேறு சிறப்புகளை இம்மாதம் கொண்டுள்ளது. கார்த்திகை மாதத்தை தீப மாதம்னு சொல்லுவாங்க. அக்னி ரூபமாக போற்றப்படும் சிவபெருமாளுக்கும் அக்னியிலே உதித்த ஆறுமுகனுக்கும் காக்கும் கடவுள் விஷ்ணுவுக்கும் உகந்த நாள். அண்ணாமலையார் கோயிலில் இந்த 10 நாளும் உற்சவர் ஊர்வலம், 3 நாள் தெப்பத் திருவிழாவும் நடைபெறும். சிவபெருமான் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்குமே அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்த நாளை கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுகிறோம். அன்று அதிகாலையிலே அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றுவாங்க. அதிலிருந்து மேலும் 5 தீபம் ஏற்றி பூஜை செய்வாங்க. அப்புறம் அந்த தீபங்கள் எல்லாத்தையுமே ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வச்சிடுவாங்க. பரணி தீபம் ஏற்றிய உடனே மாலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. மாலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் போது திருவண்ணாமலை தீபத்தில் இரும்பாலான கொப்பரையில் 1000 மீட்டர் அளவில் திரி கொண்டு 3000 கிலோ நெய் கொண்டு கார்த்திகை தீபம் ஏற்றப்படுறாங்க. கார்த்திகை தீபத்தின் தத்துவமே ஆணமற்ற வழிபாடுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. தீபம் எப்படி மற்றவங்களுக்கு ஒளி தந்து மற்ற எல்லாத்துக்கும் வெளிச்சம் தருதோ அதே மாதிரி நம்ம ஆணவம் இல்லாமல் கடவுளை வழிபட்டு நல்வழியில் நடக்கணும்னு சொல்கிறாங்க. கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு வீட்டில் 27 தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பு. வீட்டில் சாமி ரூமில் நட்சத்திரம் கோலம் போட்டு நெய் தீபம் இட்டு 6 விளக்கு ஏற்றி வைப்பது மிகவும் சிறப்பானது. திருவண்ணாமலை தீபம் அன்னைக்கு பொரியும் வெல்லமும் கலந்து உருண்டை பிடிச்சி சாமிக்கு வச்சு பிரசாதமாக நம்ம சாப்பிடலாம். இந்த கார்த்திகை தீபம் உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.